ராஜராஜ சோழனை எப்படி டெபிக் பண்றது, ராஜேந்திர சோழனை எப்படி டெபிக் பண்றது, ஒரு ஆண் தெய்வத்தை எப்படி காட்டுறது அப்படின்னா ஆண் தெய்வத்தை வீர மிகுந்தவனாக ஆண் தெய்வத்தை காட்டிட்டு இருப்பாங்க. இப்போ உண்மையில பாத்தீங்கன்னா சோழர்களுடைய போர் தெய்வம் வந்து நிசும்பசூதனி, ஒரு பெண். அந்த நிசும்பசூதனி பாத்தீங்கன்னா பன்னிரு கைகள், ஒவ்வொரு கையிலையும் ஒரு ஆயுதத்தை ஏந்தி, நம்ம நினைப்போம்ல அவ்வளவு ஆயுதங்களை கையில ஏத்துனா அந்த காளி வந்து பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கணும், கிடையவே கிடையாது. சச் அ பியூட்டிஃபுல் இமேஜரி, அவ்வளவு அழகியல் இருக்கும். அந்த காலை வந்து அசால்ட் அப்படி தூக்கி போட்டு உட்கார்ந்து இருக்கிற அழகு இருக்கு பாத்தீங்களா, அவ்வளவு பேர் வந்து என் காலு கீழே நிக்கிறா அப்படின்னு அந்த கெத்து. நீங்க அந்த கெத்து நம்ம சொல்றோம்ல, நிறைய பேர் வந்து அந்த கெத்துன்ற அந்த வார்த்தையை ஆண்களோட தொடர்படுத்தி பார்ப்பாங்க. கிடையவே கிடையாது. கெத்து வந்து ஒரு இட் இஸ் அ யூனிசெக்சுவல் வேர்டு. நீங்க அது ஆணுக்கும் சொல்லலாம் பெண்ணுக்கும் சொல்லலாம். அப்போ ஒரு காவல் தெய்வங்களாக போர் தெய்வங்களாக இந்த பெண்களை காட்டும் பொழுது கூட அது ஒரு அழகியலோட தான் அவங்க காட்டி இருந்தாங்க. ஆனா அதற்கு பிறகு நாயர் காலம் நீங்க வந்தது பிறகு வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த இமேஜரி எல்லாமே மாறிடுது. நாயக்கர் கால சிற்பங்கள்ல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நீண்ட சடை, அந்த சடையே இவ்வளவு அகலத்துக்கு காட்டியிருப்பாங்க, வளைந்த இடுப்பு, ஆடை ஆபரணங்கள்ல வந்து கூடுதலான கவனம், இது எல்லாமே வந்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரியான இமேஜஸை திருப்பி திருப்பி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோழர் காலத்துல இருந்த அந்த இன்னோவேஷன் இருக்குல்ல, ஒரு பெண்ணை நளினமா காட்டுறது, ஆணையும் நளினமா காட்டுறது, அந்த இன்னோவேஷன் எல்லாமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாயக்கர் காலத்துல முற்றொழிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கம்ப்ளீட்டா அது வந்து இல்ல, ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் அப்ப நடந்துட்டு இருந்தது நாயக்கர் காலத்துல. மல்டிபிள் இமேஜஸ், ஆனா அந்த மல்டிபிள் இமேஜஸ்ல அழகியல் இல்லாம தான் கிரியேட் ஆகி வந்துட்டே இருந்தது. அப்போ ஒரு போர் தெய்வங்களாகவோ அல்லது வளமைக்கான தெய்வங்களாகவோ பெண்ணை வந்து ரெண்டு விதமா தான் காட்டி இருக்கிறாங்க. இதுல நான் சொல்ல மறந்த ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மூத்த தேவி தவ்வை. தவ்வையுடைய வெளிப்பாடும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய வீனஸ் ஆஃப் வில்லண்ட் ஆஃப் மாதிரிதான். கிட்டத்தட்ட வளமையுடைய குறியீடாக பருத்த வயிறு, பெரிய தொடை, பெரிய கொங்கைகள் கொண்டவளாதான் வந்து மூத்தவளை வந்து இவங்க சிற்பங்கள்ல இவங்க காமிச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஆலயத்திலயுமே வந்து இந்த மாதிரியான ஜேஷ்டா, நமக்கு ஜேஷ்டான்னு சொன்னாதான் நம்ம ஆளுங்களுக்கு தெரியும், ஜேஷ்டா இருந்துச்சு, ஐயோ ஜேஷ்டா எல்லாம் கோயிலுக்குள்ள வைக்காதீங்க, கோயிலுக்கு ஆகாது, சாமிக்கு ஆகாதுன்னு சொல்லி அந்த சிற்பங்களை வெளியில தூக்கி போட்டிருக்காங்க. வெடால்னு ஒரு ஊர் இருக்கு, அல்ஹம்ரா ஃபோர்ட் பக்கத்துல. அந்த வெடால்ல ஒரு பழைய சோழர்கால கோயில், அது ரொம்ப அருமையான கோயில், ஆப்சிடல் நம்ம சொல்லுவோம், ரொம்ப அருமையான ஸ்ட்ரக்சர் இருக்கிற கோயில். அந்த கோயில இந்த மாதிரி ஒரு மூத்தவளுடைய சிற்பத்தை உடைச்சு வெளியில தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க. அப்போ அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, ஒரு அந்த சிற்பம் ரொம்ப சாதாரணமாக ஒரு தட்ட பேசும்போது ரொம்ப கேஷுவலா சொல்ற, ரொம்ப பார்க்க நல்லாவே இல்லை, அது பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கு அப்படின்னு. அந்த நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத தீர்மானிக்கிறது எது? அப்போ சிறுத்தை இடையாகவும் மெல்லிய தோளாகவும் மெல்லிய கால்கள் கொண்டவளாகவும் நளினத்தோடும் இருக்கிறவங்க தான் வந்து நமக்கு ஒரு பெண் தெய்வங்களாக நம்ம வந்து உருவகிச்சு வச்சிருக்கிறோம். காலம் காலமாக நமக்கு அது வந்து மைண்டுக்குள்ள நமக்கு ஏறியே இருந்திருக்கு. அப்போ பெண்ணுருவம் அப்படியானது கிடையாது. நீங்க